ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க, பெல்லைக்கானையும் தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க திண்டுக்கல்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. திண்டுக்கல்லை சேர்ந்த ராதிகா அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய முழு பேரை அவங்க சொல்லல, அதாவது உண்மையான பேரை சொல்லல. நானாட்டு தான் இந்த ராதிகா அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க இப்போ ஒரு கோவிலுடைய பூசாரியா இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இந்த பிரபலமாகிறதெல்லாம் பிடிக்காது. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. வாங்க நம்ம இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது கிட்டத்தட்ட 1982 அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ராதிகா அப்படிங்கிற அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கி ஒரு 12 வயசு நிரம்பின ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா, அதுக்கு பிறகு ராதிகா தான். அந்த 3 பேரும் அந்த ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராதிகாவுடைய அப்பா பயங்கரமான ஒரு குடிகாரருங்க. அதாவது பயங்கரமா தண்ணியை போட்டு நைட்டு நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிருவாரு. அது மட்டும் இல்ல, சரியா வேலைக்கும் போக மாட்டாரு. அதனால இவங்க அம்மா தான் எல்லா வேலைக்கும் போயிட்டும் வருவாங்க. அதாவது ஏதாவது இந்த கையாள் வேலை, தச்சு வேலைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு ராதிகாங்கிற நம்மளுடைய அந்த தோழியை படிக்கவே வைக்கலைங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க அப்பாவுடைய குடிப்பழக்கம் ஒரு பேரளவு மிக்க குடிப்பழக்கம் ஆயிருதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, டெய்லி ராதிகாவுடைய அம்மா வேலை செய்துட்டு வரக்கூடிய காசை புடுங்கிட்டு போய் குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல, பயங்கரமான அடி உத இதெல்லாம் வாங்கணும், சமைக்கணும், பிள்ளையும் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவால பொறுக்க முடியல. இவங்க அம்மா, அதாவது நம்மளுடைய ராதிகாவுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அதாவது ராதிகாவுடைய பாட்டி. அவங்க இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துல அவங்களுடைய வீடு இருக்குது. சரி, உன்னை கொண்டு நான் அம்மா கிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய ராதிகாவுடைய அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, ராதிகாவை அழைச்சிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கும் போறாங்க. என்ன அப்படின்னா, அம்மாச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். அவங்களுடைய பாட்டின்லாம் சொல்ல மாட்டாங்க, அம்மாச்சி அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்றாங்க. அப்படி அம்மாச்சி வீட்டுக்கும் அந்த டைம்ல போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 12 வயசு தான். ஆனா அம்மாச்சி கூட யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா யாருமே கிடையாது. அம்மாச்சி கிட்டத்தட்ட ஒரு 4 பசுகளை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுல ஒரு 3 நாய் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் கறந்து அந்த பாலை எடுத்துட்டு போய் சொசைட்டில கொண்டு கொடுத்து அதுல வரக்கூடிய வருமானத்துல தான் இந்த அம்மாச்சிங்கிற அந்த பாட்டியும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு கூட நம்மளுடைய ராதிகாவையும் கொண்டு விட்டுறாங்க. ராதிகாவும் சரி வேற வழி இல்ல, ஒரு 12 வயசு பிள்ளை தானே, சரி நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாச்சின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய கணவனு கூட வேலைக்கும் வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, வேலை செய்தாதான் நம்மளுடைய குடும்பத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால அவங்களும் வேலைக்கு வந்துடுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரம் தாங்க. எப்ப வேணாலும் பார்த்துட்டு போகலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்கள அந்த மாதிரி வரவோ வாங்கவோ விடலை அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த வீட்டுக்கும் போய் செட்டில் ஆயிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய 3 நாய்கள் கிட்ட பயங்கரமா பழகுறாங்க நம்மளுடைய ராதிகா. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பசு கன்றுகள் அதெல்லாம் இருக்குதுங்க. அது கூட ரொம்ப அந்யோன்யமா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது சுத்தமா வீடே கிடையாதுங்க. இவங்க ஆட்சியுடைய வீடு ஊர்லயே எண்டுல இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க. ஆனா இவங்க வீட்டை தாண்டி வீடுகள் இருக்குது. ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தள்ளி தாங்க இந்த வீடுகள்லாம் அமையப்பட்டிருக்குது. அதனால பெரிய அளவுல அந்த இடத்துல ஆள் புழக்கம் இல்லைங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க வீட்டை தாண்டி இந்த ஊர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வரும்போது நிறைய வீடுகள் கடைகள்லாம் இருந்துட்டு இருக்குங்க. ஆனா
ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வீடுகள் 82 காலகட்டத்துல கரண்டுகள் கிடையாதுங்க. ஃபுல்லாவே மண்ணெண்ணெய் விளக்குகள், தீப்பந்தம், இந்த மாதிரி பெட்ரோமாஸ் லைட் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா என்ன நடந்துச்சு நம்மளுடைய ராதிகாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராதிகா நன்றாக தாங்க அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க அப்பாவோ அம்மாவோ வந்து திரும்பி கூட பார்க்கலைங்க இந்த பிள்ளைய. இருந்தாலும் அவங்க அதை பற்றி வருத்தமும் படல. சரி, நம்ம போகிற போக்கில் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் வந்துடுறாங்க நம்மளுடைய ராதிகா. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராதிகா கிட்டத்தட்ட 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டி இருக்கிறாங்க இல்லையா ஆச்சி, அவங்க ஆச்சி வந்து இந்த பால் கறந்துட்டு காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாலை கறந்து அதை கொண்டுட்டு போவாங்க. ஊர்ல நிறைய வீடுகளுக்கும் அவங்க பால் ஊத்துறது வழக்கம் தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலை கொண்டு போய் சொசைட்டில கொண்டு சேர்த்துருவாங்க. மறுபடி வீட்டுக்கு ஒரு 6 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் வந்துருவாங்க. அப்படி வரும்போது நம்மளுடைய ராதிகா இருக்கிறாங்க இல்லையா, வீட்டை ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி ரொம்ப அழகா அந்த வீட்டை வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாத்திரம் துலக்கிறது, அந்த வேலைகள் எல்லாமே பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க படிக்கிறதுக்காக வெளியே ஒன்றும் போறது கிடையாதுங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கே இவங்க போகல, அதுதான் உண்மை. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சராசரி வாழ்க்கை தான். அதுக்கு பிறகு ஒரு 12-1 மணி ஆகும்போது இந்த பாட்டியம்மா அந்த தயிர் மோர் எல்லாம் கொண்டு விற்க போவாங்க. இவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாலை வந்து தயிர் மோர் ஆக்கி வச்சிருப்பாங்க. அதை அந்த ஊருக்குள்ளாடி கொண்டு போய் வித்துக்கிட்டு வருவாங்க. இது ஒரு பழக்கமா இருந்துட்டு இருக்குது. எப்பவும் சரி, இந்த பாட்டி போகும்போது இந்த 3 நாய்களும் கூடவே போயிருங்க. எதுவுமே இருக்காது வீட்டுக்குள்ள. அந்த பசு, அந்த கண்டுகள்லாம் இருக்கும். அதையும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த பக்கத்துல காடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் கொண்டு கெட்டிட்டு போயிருவாங்க. இந்த வீட்டுல வந்து நம்மளுடைய ராதிகா மட்டும்தாங்க எப்பவுமே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க 5 மணிக்கு. அந்த டைம்ல வந்து இந்த ஆச்சி இருக்கிறாங்க இல்லையா, பாலை எல்லாம் கறந்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா எப்பவும் சரி, வீட்டு கதவை வந்து லாக் பண்ண மாட்டாங்க வெளிப்பக்கத்துல. ஏன்னா நம்மளுடைய பேத்தி எந்திரிச்ச உடனே வீடை கிளீன் பண்ணதுக்கு வருவா அப்படின்ட்டு தெரியும் இல்லையா, அதனால லாக் பண்ண மாட்டாங்க. ஃப்ரண்ட்ல வந்து இந்த பனைமரத்து கம்புனால ஆன அந்த காம்பவுண்ட் இருக்குங்க, அதை சுத்தி இருக்கும். கொஞ்சம் பெருசாட்டு தான் வச்சிருக்காங்களாம். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தட்டி மட்டும் வச்சுதாங்க அடைச்சு வச்சிருப்பாங்க. அதை உள்பக்கம் லாக் பண்ணிட்டு போற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தாங்க அவங்க ஆட்சி அங்கிறது கிளம்புவாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில் ஒரு 5 மணி இருக்குங்க. 5 மணிக்கு நம்மளுடைய ராதிகாவும் முழிச்சிடுறாங்க. முழிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிரிப்பு சத்தத்தை கேட்கிறாங்க. அதாவது இவங்க வீட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சமாதி ஒண்ணு இருக்குங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்ச காலகட்டத்திலே அது ஒரு சமாதி அப்படிங்கிற மாதிரி தாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமாதியில இருந்தாங்க ஒரு சத்தம் கேட்குது. யாரோ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே ஹெட்செட்டை காதுல மாட்டிக்கிட்டு தன்னைத்தானே பேசுவாங்க இல்லையா, இப்ப இருக்கிறாங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெண் பேசி பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே நம்மளுடைய ராதிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த இருட்டு வெளிச்சம் வரக்கூடிய நேரம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இடம் இருட்டா தான் தெரியுது. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாட்டி ஒரு டார்ச் லைட்டை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இவங்க கிட்டே ஒரு டார்ச் லைட் இருக்குதுங்க. அதாவது அந்த பேட்டரி கட்டை போட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைம்ல உள்ள டார்ச் லைட்டு. அதுல ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா, அதாவது வீட்டுடைய கொல்லை பக்கமாக போய் ரைட் சைட்ல பார்த்தா அந்த சமாதி தெரியுங்க. உடனே அந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடிய சமாதி பக்கத்துல இந்த லைட் அடிச்சு பாக்குறாங்க. அப்படி அடிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு பச்சை பட்டு கட்டுன, அதாவது பச்சை பட்டு சாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பச்சை பட்டு போட்ட ஒரு பெண், நிறைய நகை போட்டிருக்காங்க, உடம்புல எல்லாம் நகை இருக்குது, தலை நிறைய பூ வச்சிருக்கிறாங்க. அப்படி நின்றுகிட்டு அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா சிரிக்கிறாங்க, பேசுறாங்க. இதை எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்த நம்மளுடைய ராதிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னடா இது, இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, ஒரு நாள் கூட நான் ஒருத்தியெல்லாம் பார்த்தது இல்ல, என்னது இது, பச்சை பட்டெல்லாம் கொடுத்துருக்குது, சாரி பயங்கரமா கட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாம இந்த நகைகள்லாம் நிறைய போட்டிருக்குது, எப்படி இந்த ஒரு பெண் இங்க வந்து நிக்கிறாங்க, ஹலோ யாருமா நீ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சத்தத்தை எழுப்புறாங்க. ஏமா யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே அப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. யாருமா நீ இங்க எதுக்குமா வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராதிகா கேட்க, அங்க இருந்து ஒரு பதில் வருது, இது என்னுடைய இடம், நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன், நீ யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி சேம் ஆயிருது. அவங்க இடம் போல இருக்குது, ஆனா ஏன் இப்படி காலையிலே வந்து நிக்கிறாங்க அதுதான் தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய ராதிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி அவங்க இடம் அங்க நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவே, இந்த பாட்டி வந்து இந்த இடத்தை பத்தின சில கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அங்க பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி பாட்டி வேற சொல்லி வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படி இந்த பெண் நிக்கிறாங்க, எதுக்கு அவங்களுக்கு தெரியாது போல இருக்குது, நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அந்த டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது அந்த பெண் அதே இடத்துல தாங்க நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனா யாருகிட்ட பேசுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படிங்கறது தெரியல. ஒருவேளை பைத்தியமா கூட இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க நம்மளுடைய ராதிகா. இருந்தாலும் அந்த இடத்துல ராதிகா சொல்றாங்க அந்த பெண்ணை பார்த்து, இங்க பேய் பிசாசுலாம் இருக்குமா, நீங்க இங்க வராதீங்க,
நீங்க காலையில விடிஞ்ச பிறகு வாங்க, அந்த மாதிரி பேய் பிசாசுகள்லாம் இருக்கிறதுனால இங்க யாரும் வரமாட்டாங்க, நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய ராதிகா சொல்றாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்றாங்க, வா நீ இந்த பக்கம் வா, ஒன்னும் இங்க கிடையாது, நான் மட்டும்தான் இங்க வருவேன், இங்க யாரும் வரமாட்டாங்க, நீ இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுதுங்க. இந்த பெண் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சொன்னது சரி, அவங்க காதுக்கு கேட்கிற போல இருக்குது, சரி நம்ம தட்டியை எடுத்துக்கிட்டு காம்பவுண்டை சுத்திக்கிட்டு அந்த பின் பக்கத்துல போய் அவங்கள்ட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டே தாங்க வர்றாங்க. வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க கரெக்டா அந்த சமாதி இருக்கக்கூடிய பக்கம் அந்த வீட்டை விட்டு அந்த காம்பவுண்ட் சைட்ல வந்து திரும்பும் போது அங்க வந்து அந்த டார்ச் லைட் அடிக்கிறாங்க. அங்க யாருமே இல்லைங்க, அரண்டு போயிடுறாங்க. என்னடா இந்த பொண்ணு எங்க போச்சுது, காட்டுக்குள்ள ஓடிடுச்சோ, நம்மளை கண்டு பயந்துருச்சோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாடியே மனசுக்குள்ள அப்படி ஒரு மாதிரி நளிப்பு பண்ணி சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ரிட்டர்ன். ஆனா என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆயிருது, ஒரு 6-6:30 மணி ஆகுதுங்க. அந்த நேரத்துக்கு ஆச்சியும் வந்துடுறாங்க. ஆச்சி வந்த உடனே அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை அப்படியே ஆச்சி கிட்ட சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பச்சைப்பட்டு உடுத்த ஒரு பெண் இங்க நின்றுட்டு இருந்தாங்க, நான் இப்படி சொன்னேன், அந்த பெண் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சிக்கு கை கால்லாம் விடவடுத்துறதுங்க. என்னமா சொல்ற, நீ எப்பமா பார்த்த அப்படி இப்படின்னு கேட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அப்படி சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு அந்த விஷயத்தை பத்தி நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கறது மாதிரி அந்த பாட்டி சொல்லி விளக்குறாங்க. ஏன் பாட்டி, அது யாரு பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, எதுவுமே பேசாத அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்த மட்டும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. நான் எங்க போய் சொல்ல போறேன், இந்த வீட்டை விட்டே வெளியே விட மாட்டீங்க, அதுக்கு பிறகு நான் எங்க போறதுக்கு அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நம்மளுடைய ராதிகா பேசிக்கிட்டு அப்படியே அன்னைக்கு அதை முடிச்சிடுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டிக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா, பாட்டி உப்பு மஞ்சள் தூள் இதெல்லாம் கலந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஏரியா, அதாவது அந்த சமாதி இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி அப்படியே தொளிச்சு விட்டுட்டு எங்க வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது ஆய் ஊயின்னு சொல்லி பயங்கரமா கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ராதிகாவுக்கு ஒன்றும் புரியல. சரி நம்ம இதை வந்து பெருசா எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லி அவங்களும் விட்டுறாங்க. மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டி விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வீட்டுக்குள்ளாடி அப்படி சமைக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய ராதிகாவுக்கு பிடிச்ச இந்த குழிப்பணியாரம், அதுவும் பால் பணியாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க. இவங்க அந்த வாசனை கேட்டு எழும்பி வர்றாங்க. யாரு, நம்மளுடைய ராதிகா. ராதிகா வந்து பார்க்கும்போது ஆச்சி விதவிதமாட்டு அந்த பால் பணியாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து ஒரு சட்டியில வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில போய் பல்ல, அதாவது வேப்பங்குச்சியில தான் பல்லு விளக்குவாங்க, அப்படி வேப்பங்குச்சியில பல்ல விளக்கிக்கிட்டு வேக வேகமா வீட்டுக்கு உள்ளாடி ஓடி வர்றாங்க. நம்மளுடைய ராதிகா உள்ள வந்தவங்க அந்த பால் பணியாரத்தை எடுத்து அப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குதுங்க. பரபரான்னு பறக்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 பணியாரத்துக்கு மேல சாப்பிட்டு அவங்களுக்கு வயரே ஃபுல்லா நிரம்பிடுச்சு. உடனே எனக்கு போதும் ஆச்சு, நீ இனிமேல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில தான் ஆச்சி வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த 3 நாய்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நாய்கள் கிட்ட விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில போய் பாக்குறாங்க. ஆனா 3 நாய்களும் வீட்டுல இல்லைங்க. என்னடா வீட்டுல இல்லாம இருக்குது, நாய்கள், ஆச்சி வேற வீட்டுல இருக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி நாய்கள் காணாம போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆச்சிட்ட வந்து கேட்கறாங்க நம்மளுடைய ராதிகா. உடனே அவங்க அந்த பணியாரம் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சுட்டுக்கிட்டே இருக்கும்போது சொல்றாங்க, இல்லம்மா அது வெளியே போயிருக்கும், இனி இப்ப வந்துடும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீ போய் அந்த கண்டுக்குட்டி கிட்ட விளையாடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய ராதிகாவும் அந்த கண்டுக்குட்டி கிட்ட போய் நின்று விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பணிகார வாசனை அந்த ஏரியா ஃபுல்லா மணத்திருக்குது, அந்த மாதிரி வாசனை அடிக்குதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராதிகா வெளியில கண்ணுக்குட்டி கிட்ட விளையாடிட்டு நிக்கிறாங்க. உள்ள சமையல் நடந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த டைம்ல தூரத்துல, அதாவது இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தாங்க இந்த ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த கருவேல காடுகள் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த இடம் எல்லாம் ஒத்தையடி பாதைகள் மாதிரி தான் தெரியுங்க. தூரத்துல பார்த்தா யாராவது நடந்து வந்தா தெரியுங்க. முதல்ல அவங்க பாக்குறது 3 நாய்களையும் பாக்குறாங்க. 3 நாய்களும் பெருசா ஓடி வருது. சரி போன நாய்கள் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த நாய்களுக்குன்னு ஒரு சில பேர்கள் போட்டிருக்கிறாங்க, அதை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அப்படியே நின்றுட்டு கத்துறாங்க எங்க பார்த்து, அந்த நாய்கள் ஓடி வரக்கூடிய இடத்தை பார்த்து. அப்புறம் தான் ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, நாய்கள் முன்னாடி வருது, பின்னால பாட்டி நடந்து வர்றாங்க. அரண்டு போயிடுறாங்க நம்மளுடைய ராதிகா. என்ன அப்படின்னா, அப்ப உள்ள சமைச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வீட்டை அப்படியே ரொட்டேட் பண்ணி திரும்பி பார்க்கும்போது கதவு வந்து லாக் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு குச்சி வச்சு இறுக்கி வச்சிருக்கிறாங்க, அது அப்படி இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு என்ன கதவு லாக் ஆகிருக்குது, பாட்டி அங்கிருந்து வருது, இப்பதான் பணிகாரம் சாப்பிட்டோம், பணிகாரம் மனம் கூட, அதாவது அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லு கூட மாறலையே அப்படிங்கறது மாதிரி யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. என்னடா பண்றது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கவே அவர் அதிர்ச்சியில பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்சியை பார்த்துட்டு நிக்காங்க. அந்த நேரத்தில் ஆட்சி வந்து, எப்படி நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வந்த, ஏன்னா அவங்க தானே லாக் பண்ணிட்டு போனாங்க. அவங்க கேட்கறாங்க, எப்படி நீ வீட்டை விட்டு வெளியே வந்த, அந்த மாதிரி
மாதிரி கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டி கிட்ட ரிட்டன் கேள்வி நம்மளுடைய ராதிகா கேக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீ தான் ஆச்சி உள்ள சமைச்சுக்கிட்டு இருந்த, எப்படி நீ வெளியே இருந்து வர்ற அப்படின்னு சொன்னா ஆச்சிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா நான் சமைச்சனா, நானே இப்பதான் பாலை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன், என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த தட்டி எடுத்துக்கிட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டி போகும்போதே வெளியில இருந்து அந்த கதவை வந்து லாக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஆனா நம்மளுடைய ராதிகாவுக்கும் தெரியாது. ராதிகா பார்க்கும்போது எல்லாமே ஓப்பனா தான் இருந்துச்சு. ஆனா நாய்கள் வீட்டுல இல்ல. இருந்தாலும் அந்த இடத்துல பாட்டி சமைச்ச பணிகாரத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் சமைச்சு தந்தீங்க, நான் தான் சாப்பிட்டனே, வாங்க உள்ளதானே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடி அந்த ஆச்சி தாங்க அந்த கொண்டியை உருவி எடுக்கிறாங்க. அதாவது அந்த லாக் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, ஒரு கம்பு குச்சி, அதை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உள்ள போகும்போது உண்மையிலே அங்க பணிகாரம் சுடப்பட்டு இருக்குதுங்க. அதாவது சுட்ட பணிகாரமும் இருக்குது. அரண்டு போயிடுறாங்க. என்னமா நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளாடி வந்துருதுங்க. அதாவது ஆட்சிக்கு வந்துருது. ஆனா நம்மளுடைய ராதிகா இருக்கிறாங்க இல்லையா, இதை பத்தி பயப்படவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது. இந்த அமானுஷமாட்டு தான் இது நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆச்சி நீ தான் பயங்கரமா வித்த காட்டுற அப்படிங்கறது மாதிரி எல்லாம் ஆட்சியை கிண்டல் பண்ணிக்கிட்டே அவங்களும் போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு தாங்க அடுத்தது பயம் அதிகரிக்கிறது. நம்ம பேத்தியை இந்த மாதிரி விட்டுட்டு போறதுனால ஏதோ ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்குது, நம்ம எதுக்கும் ஒண்ணு செய்வோம், நாளைக்கு காலையில இவளை கையோட நம்ம கூட்டிட்டு போயிருவோம், நம்ம வரும்போது திருப்பி கூட்டிக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் பாட்டியமா வந்துடுறாங்க. மறுநாள் காலையிலே ஆகுதுங்க. இதே மாதிரிதான் மறுநாள் காலையில ஆகுது. மறுநாள் காலையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது ஆச்சி இருக்கிறாங்க, பக்கத்துல தாங்க நம்மளுடைய ராதிகா படுத்திருக்காங்க. ஆனா ஆச்சி எந்திரிச்சு பார்க்கும்போது ராதிகாவை காணலைங்க. ஆச்சிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா, ஆச்சி அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்த நினைச்சு நைட்டு சரியா தூங்கல. அப்படி லேட்டா எந்திரிச்சு ஆச்சிக்கு பேத்தியை காணல. பயங்கரமா அந்த இடத்த சுத்தி தேடுறாங்க, வீட்டுக்குள்ள தேடுறாங்க. ஒரு 10 தடவைக்கு மேல வீட்டுக்கு வெளியே உள்ள எல்லா இடமும் தேடுறாங்க. தேடிக்கிட்டு அவர் 50 மீட்டர்ல ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்கு போறாங்க. 2 வயசான பெரிய ஆட்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது 2 வயசான ஜோடிகள் தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி, அவங்களுக்கு குழந்தைகள் கூட கிடையாது. அந்த வீட்டுல போய் சொல்றாங்க இந்த மாதிரி காணல அப்படின்னு சொன்னா, அவங்க அங்க இருக்கக்கூடிய வீடுகள் பக்கத்துல எல்லாம் அங்கங்கே வீடுகள்லாம் இருக்குதுங்க. அந்த வீடுகள்லாம் சொல்லி எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நேர வந்தவங்க வீட்டை சுத்தி தேடிட்டாங்க, எங்கேயுமே காணல. அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய கருவேலக்காடு எல்லாமே தேடுறாங்க. சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராதிகா நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் 5 மணி தான் எந்திக்கக்கூடியவங்க. இன்னைக்கு 6:30 மணி ஆன பிறகும் அவங்க எந்திக்கவே இல்லை, நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்சியை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல வெளுத்து வாங்கிடுறாங்க. திட்டுக்கு மேல திட்டு. என்னதானே படுத்திருக்கிறா, அதுக்கு பிறகு என்னத்துக்கு நீங்க தேடுறீங்க, காணலன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்மளுடைய ராதிகாவும் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க தூங்குனாங்க, எந்திரிச்சாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுது. அன்னைக்கு அதுக்கு பிறகு ஆட்சி எதுவுமே பண்ணல. என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஆட்சி வந்து இந்த பாலை கொண்டு போய் கொடுக்கணும். ஆனா அன்னைக்கு ஆட்சியால போகவே முடியல, நல்லா பயந்துட்டாங்க. அதனால மத்தியான நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கறந்த பால் இருக்கு பாத்தீங்களா, அதை கறந்துடுறாங்க. கறந்து அந்த பாலை வீட்டுல வந்து தயிர் தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பானை வச்சிருப்பாங்க தயிர் வைக்கிறதுக்காக. அந்த மாதிரி தயிர் போடக்கூடிய அந்த பானையில அந்த பாலை கொட்டி வச்சிடுறாங்க. அன்னைக்கு பாலை அவங்க எங்கேயும் கொண்டு போகல, பாலை கொட்டி வச்சிடுறாங்க. மறுநாள் காலையில இதே மாதிரி தன்னுடைய பேத்தியை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு என்ன அப்படின்னா, தடங்கல் ஏற்படுது. அந்த இடத்துல தடங்கல் ஏற்படுது. அப்போ ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய காலில், அதாவது நம்மளுடைய ராதிகாவுடைய காலில் வந்து இரும்பு சங்கிலியால கட்டி அவங்க இருக்கக்கூடிய ஒரு கம்புல கட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. கையும் காலம் நீ வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டியும் அங்க இருந்து அந்த பாலை எடுத்துக்கிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஆனா ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு காலையில ஒரு 6 மணி இருக்கும். அந்த டைமுக்கு பாட்டி வர வேண்டிய டைமு. நம்மளுடைய ராதிகா வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்க, அதாவது ஒரு 12 வயசு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வருதுங்க. அது எப்படி வீட்டுக்குள்ள வந்தது அப்படிங்கறது வந்து நம்மளுடைய ராதிகாவுக்கே தெரியல. இந்த கை கட்டெல்லாம் அவுத்து விடுமா அப்படின்னு சொன்னா அது அவுத்து விட்டுருக்குது. நீ யாரு, எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ளேயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பெயர் வந்து ராதிகா, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பெயர் துர்கா தேவி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்குது. சரி வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேரும் வெளியே இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்சி வந்து இதை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், அதனால ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணையும் அனுப்பி வச்சிருது. அனுப்பி வச்சது மட்டும் இல்ல, ஆனா அந்த பெண் வந்து அந்த 50 மீட்டர் தூரத்துல ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, 2 வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, 2 ஜோடிகள், அவங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. அந்த வீட்டை நோக்கி தாங்க போகுது. அதையும் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ராதிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆட்சி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியும் வந்துடுறாங்க. ஆட்சிக்கு மறுபடியும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்த மாதிரி கட்டி போட்டு போன பொண்ணு இந்த மாதிரி எந்திரிச்சு நிக்குது, எப்படிடி அவுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது, நானே அவுத்துட்டேன், நீங்க கட்டின கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு போன, அதாவது நம்மளுடைய துர்கா தேவி அப்படிங்கிற அந்த பெண் வந்துட்டு போன விஷயத்தை பத்தி எதுவுமே பேசலைங்க. பாட்டிக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிடும் இல்லையா, அதனால பேசல. கரெக்டா ஒரு 12 மணி இருக்கும். அதாவது ஆச்சி வந்து இந்த தயிர் விற்கிறதுக்கு மோர் விற்கிறதுக்கு போவாங்க இல்லையா, அந்த டைமுக்கு அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான தயிர் மோர்லாம் இருக்குது. அதனால நான் வர்றதுக்கு எப்படி 5 மணி ஆயிடுமா, நீ அது வரைக்கும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு கிளம்பி போறாங்க. 12:05க்கு அவங்க இந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே இந்த சின்ன பெண், அதாவது ஒரு சின்ன பெண் வந்தாங்க இல்லையா, இவங்க கூட வந்து அந்த கயரெல்லாம் அவுத்து விட்டாங்க இல்லையா, கெட்டெல்லாம் அவுத்து விட்டாங்க இல்லையா, அந்த பெண்க, அதாவது துர்கா தேவி அப்படிங்கிற அந்த பெண் வந்து உடனே வந்துடுறாங்க. வந்த உடனே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பொண்ணை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பெண் பேசுறாங்க, பழகுறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. இவங்க விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி வர்றதுக்கு முன்னால நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க விளையாடிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுக்குள்ளாடி அந்யுன்யம் பயங்கரமா ஆயிருது. கிட்டத்தட்ட 2 மாத காலங்கள் வந்து நன்றாக சேர்ந்துட்டாங்க. 2 பேருக்கும் அப்படி ஒரு அந்யுன்யம் ஆயிருது. ஆனா இந்த விஷயம் வந்து நடக்கிற இந்த சம்பவம் வந்து பாட்டிக்கு தெரியவே இல்லைங்க. பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா அவங்க ஊருக்குள்ளாடி இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய் திருநீரை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய ராதிகாவுக்கு நெத்தியில போட்டு விடுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு இந்த அமானுஷ்ய சம்பவங்கள் அந்த வீட்டுக்குள்ள நடக்கலைங்க. சரி, அது போயிடுச்சு, அது ஏதோ ஒண்ணு வந்திருக்குது, நல்ல நேரத்துக்கு அதுவாட்டே போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்சியும் விட்டுறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பான நட்பு வந்து பயங்கர நெருக்கமாயிருதுங்க. கிட்டத்தட்ட என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் அப்படியே ஓடி போயிருது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொட்டை நாய்ங்க, அதாவது 3 நாய்கள் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு பொட்டை நாய்ங்க. அந்த பொட்டை நாய் வந்து இந்த குட்டி போட்டு கிடக்குதுங்க. அப்ப அந்த குட்டியை வந்து அந்த தாய் நாய் வந்து பயங்கரமா அப்படி அன்புபடுத்தும் இல்லையா, நக்கி எடுத்து தொடச்சி பக்கத்துல வச்சு விடும், யாரையும் எடுக்க விடாது, இந்த மாதிரி எல்லாம் பண்றதை பார்த்தோன்னே அப்பந்தாங்க அப்பா அம்மாவுடைய ஞாபகம் நம்மளுடைய ராதிகாவுக்கு வருது. ராதிகா அந்த டைம்ல கொஞ்சம் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் யோசிக்கிறாங்க, அப்பா அம்மா இவங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது தான் இந்த துர்கா தேவிங்கிற அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்கு வர்றாங்க. ராதிகா அழக்கூடிய அந்த அழுகையை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஏமா அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த பெண் ஒன்று சொல்றாங்க, என்ன அப்படின்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இந்த மாதிரி பயங்கர பிரச்சனையில இருக்கிறாங்க, நல்ல தண்ணி அடிப்பாரு எங்க அப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு, அடிப்பாரு, உடைப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்ல, எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நிக்கக்கூடிய இந்த துர்கா தேவிங்கிற அந்த பெண் வந்து நான் வேணுமா உனக்கு உங்க அம்மா வேணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இதை கேட்ட உடனே நீயும் வேணும், எங்க அம்மாவும் வேணும், எங்க அப்பாவும் வேணும், ஆனா எப்படி நாங்க சேர போறோம்னு தெரியல அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய ராதிகா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசுனது மட்டும் இல்லைங்க, பயங்கரமா அளவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சரிம்மா, ஒரே ஒரு விஷயம், எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடு, எக்காரணத்தை கொண்டும் உங்க வீட்டுக்கு நீ போக கூடாது. அதாவது எப்படி அப்படின்னா உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து நீ உங்க ஊருக்கு போக கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு மட்டும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ராதிகா சரி நான் இங்கேயே இருக்கிறேன், அது மட்டும் இல்ல என்னுடைய உயிர் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துடுறாங்க நம்மளுடைய ராதிகா. உடனே அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தையை சொல்லுது, நாளைக்கு காலையில உங்க அப்பா அம்மா 2 பேரும் இங்க வருவாங்க, உன்னை அன்போட பார்த்துக்கிடுவாங்க, ஆனா நீ அவங்க கூட போக கூடாது, என் சொல்லிப்படி கேட்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த பெண் போயிடுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்க சொன்ன விஷயம், அதாவது அந்த துர்கா தேவிங்கிற அந்த பெண் சொன்ன விஷயத்த உண்மையாகவே நம்பி அப்படியே இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே தூங்கல, மறுநாள் காலையில எப்படி அப்பாவும் அம்மாவும் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமான சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இவங்க காலையில 5 மணிக்கே எழும்பி வீடெல்லாம் நீட் பண்ணி வெளியில கோலங்கள்லாம் போட்டு அவங்களுக்காக வரவேற்பு கோலங்கள்லாம் போட்டு காத்து இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்த உடனே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா சரிம்மா நாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அப்பா தண்ணி அடியை நிப்பாட்டிட்டாரு, கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு, அப்பா தண்ணி அடியை நிப்பாட்டிட்டாரு, நல்லா இருக்கிறோம் நாங்க, வா நீ என் கூட வா, நம்ம அங்க போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ராதிகா என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆட்சி ஒரு விஷயத்த கேட்கறாங்க, உங்க அப்பா அம்மா வர்றது எங்களுக்கே தெரியாது, அதாவது இந்த ஊருக்கே தெரியாதுன்னு கூட சொல்லலாம்,
உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தாங்க அந்த ஆவேசத்தில் இந்த விஷயத்த போட்டு உடைச்சிடுறாங்க. இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறா, துர்கா தேவி அவளுடைய பெயர். இந்த வீட்டில் இருந்தா என்ன வந்து பாப்பா, என் கூட பேசுவா, என் கூட ஜாலியாக இருப்பா, அவள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கும். அதே மாதிரி தான் எனக்கு நேத்தைக்கு என் கூட விளையாடும் போது அவள் இந்த மாதிரி சொன்னா, அப்படி சொன்னது மாதிரி எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த வயசான 2 தம்பதிகள் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டை பார்த்து அப்படியே கையை நீட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் பிள்ளைகளே இல்லை, அவங்களுக்கு குழந்தைகளே கிடையாது, அவங்களுடைய வாரிசே முடிஞ்சு போயிருது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் அந்த வீட்டை பார்த்து கையை காட்டுறாங்க. நம்மளுடைய ராதிகா இதை பார்த்த உடனே ஆட்சிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடி சொல்ற, அந்த வீட்டில் பிள்ளைகளே கிடையாது, நீ என்னத்தை சொல்ற, வா என் கூட அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரதரான்னு இழுத்துக்கிட்டு அப்பா அம்மா ஆச்சி, அதுக்கு பிறகு நம்மளுடைய ராதிகா அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த 2 வயசான தம்பதிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து விஷயத்த சொல்லும்போது, இங்கே எனக்கு பிள்ளைகளே கிடையாது, நீ என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்சியை நல்லா திட்டி விட்டுறாங்க. ஆட்சியும் அங்கிருந்து வந்துடுறாங்க. இப்படி ஒரு பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லா ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கும்போது, இல்லை அப்படி ஒரு பிள்ளை இருக்குது, அவ என்ன இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறா, என் உயிர் அவளுக்கு தான் சொந்தம்னு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அப்போ விளையாட்டு வாக்கில் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அவங்க பண்ணின இடம் வேற அப்படிங்கிறதுனால இந்த சம்பவத்தை கேட்டு அந்த இடத்துல அந்த ஆட்சி மற்றும் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே அரண்டு போயிடுறாங்க. என்னடி நடந்துச்சு சொல்லுடி அப்படின்னு சொல்லும்போது நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த துர்கா தேவி அப்படிங்கிற அந்த பெண்ணுகிட்ட கேட்டா, அப்படி பின்னால கையை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு வாளியில எடுத்து கொடுப்பாங்களாம். அந்த வாளி ஃபுல்லாவே இருக்குமா அவங்க கேட்கக்கூடிய பொருள், அதை குளக்கொட்டை என்ன கேட்டாலும், என்ன பொருள் கேட்டாலுமே அதுக்குள்ள இருக்குமா. அதை எடுத்து இவங்க சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா விளையாடிக்கிட்டு ஆட்சி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பெண் அங்க இருந்து போயிருவாங்க அப்படிங்கிற விஷயம் அனைத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க. இது என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல, இது என்னதுன்னே தெரியலையே, பக்கத்துல இருக்கக்கூடிய சமாதி அதுல ஒரு பேய் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய பொருளைக்கு போயிட்டு இருக்குது. அதனால அதுவா தான் இருக்கும், ஏதோ பண்ணிட்டு இருக்குது நம்ம பிள்ளைய, நம்ம எப்படியாவது இங்க இருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ராதிகாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஆனா ராதிகாவால அந்த இடத்தை விட்டு நவள கூட முடியலைங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து இழுத்துருக்கிறாங்க. ராதிகாவுடைய உடம்பை எடுக்கவே முடியல. ஆனா அந்த நேரத்துல ஆட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாரியம்மன் கோவில் பிரசாதம் வந்து எப்பவுமே அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் திருநீர் குங்குமம் 2ஐயும் எடுத்து நெத்தியில போட்டு விடுறாங்க. ஆனாலும் அந்த பெண், அதாவது நம்மளுடைய ராதிகாவை அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர முடியலைங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ள இந்த சாம கோடாங்கி நைட்டு நேரத்துல வருவாங்க இல்லையா, இந்த மாதிரியான கோடாங்கி எல்லாம் இருக்கிறாங்க. அதுல ஒரு கோடாங்கியை போய் பார்க்கறாங்க. பார்த்து அந்த கோடாங்கியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அந்த கோடாங்கி என்ன பண்றாரு அப்படின்னா, கரெக்டா வீட்டுக்கு முன்னாடி வந்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருதுங்க, இங்க ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அது மட்டும் இல்ல, உட்டுக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அடிச்சாலும் அந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் நடக்கவே இல்லைங்க. ஆனா கொஞ்ச நேரம் போக போக அந்த இடத்துல நம்மளுடைய ராதிகாவுடைய உடம்புல அந்த துர்கா தேவி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய அந்த இது வந்து, அதாவது தேஜஸ் வந்து இறங்குதுங்க. அது தெய்வம் அப்படிங்கிறதுனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துர்கா தேவி அப்படிங்கிறது வந்து அந்த பின்னால ஒரு சமாதியை காட்டுறாங்க இல்லையா, அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால கோவிலா கட்டி வழிபட்டு இருந்த இடங்க. ஆனா அந்த இடம்லாம் காடு பிடிச்சி அழிஞ்சு போயிடுச்சு. அதன் பிறகு அதை யாரும் பார்க்கறது இல்ல. ஆனா நம்மளுடைய ராதிகாவுடைய கண்ணுக்கு தாங்க இந்த தெய்வம் தெரிஞ்சிருக்குது, அதாவது துர்கா தேவிங்கிற அந்த அம்மனே தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்த பிறகு அவங்களுக்கு தெரியல அது துர்கா தேவி, அவர் அம்மனாக்கும் அப்படின்லாம் தெரியல. சாதாரணமா தனக்கு தெரிந்த ஒரு பெண் போல, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பழகிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டியாட்டு வந்து பணியாரம் சுட்டு கொடுத்ததும் அதே அம்மன் தான். அது மட்டும் இல்லாம அந்த சமாதியில ஒரு பச்சை சேலை கட்டிக்கிட்டு, அதாவது பட்டு சேலை கட்டிக்கிட்டு நின்று சிரிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுவும் அந்த அம்மன் தான். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தையாக மாறி இவங்க கூட விளையாடினதும் அந்த அம்மன் தான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்தை விட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டே போக முடியாது அப்படிங்கிறது மாதிரி வந்த அந்த கோடாங்கியும் சொல்லிடுறாருங்க. கோடாங்கி சொன்ன உடனே இந்த இடத்துல நம்மளுடைய ராதிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய உயிர் அவளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அதனால என்ன விடவே மாட்டா, அவ என் கூட தான் இருப்பா, வாங்குவா அப்படின்லாம் நல்லா பேசியிருக்கிறாங்க. ஆனா பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ராதிகாவுடைய உடம்புக்குள்ள வந்த அந்த துர்கா தேவிங்கிற அந்த அம்மன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன கோயில் கட்டி வழிபடுங்க, உங்க குலத்தையே நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, அதன் பிறகு அந்த இடத்துல சொல்றாங்க என்ன அப்படின்னா, உங்க குலத்தை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஒரு உடல் தேவை. எந்த உடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ராதிகாவுடைய உடம்புல தான்
தான் என்னால வந்து சாமி ஆட முடியும், உங்களுக்கு அருள்வாக்கு சொல்ல முடியும். அதனால ராதிகா எனக்கு சொந்தம், அது அவளே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறா. அதனால அவளுக்கு கல்யாணம் காட்சி எதுவுமே கிடையாது, அவ என்னுடைய கோயில்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியாக நம்மளுடைய ராதிகாவுடைய உடம்புல இருந்தே அந்த துர்கா தேவிங்கிற அந்த அம்மன் வந்து பேசியிருக்குங்க. இந்த பேச்சை கேட்ட உடனே எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு உங்களுடைய வேகத்தை தாங்க முடியுமா அப்படின்லாம் கேட்ட பிறகு அதெல்லாம் தாங்குவா, நான் பார்த்துக்கிடுறேன், என்னுடைய பிள்ளை தானே, எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு அந்த இடத்துல ஊர் மக்களையும் வர வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஊர்ல இருந்து பெரிய ஆட்கள்லாம் வந்த பிறகு அந்த இடத்துல பேசுறாங்க, இந்த மாதிரி இந்த இடம் சும்மாவே கிடக்குது, இந்த இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான துர்கா தேவி அப்படிங்கிற தெய்வம் தான் இங்க இருந்துட்டு இருக்குது, அதுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சின்னதா ஒரு கோயில் அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க. கட்டுனது மட்டும் இல்லைங்க, இந்த ராதிகா அப்படிங்கிற அந்த பெண் தான் அந்த கோவில்ல சாமி ஆடவும் செய்யறாங்க. இப்ப வரைக்கும் அவங்க சாமி ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாரு சொல்லி இருக்கிறாங்க. என்னுடைய பேரை வந்து நான் பிரபலப்படுத்த விரும்பல, அதனால என்னுடைய பேரை நீங்க இதுல சொல்ல வேண்டாம். என்னுடைய ஊர் திண்டுக்கல் மாவட்டம், கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாடி, அதாவது அதை விட்டு வெளியே இல்லை, அதுக்கு உள்ளாடி தான் இந்த கோவில். என்னுடைய வீடு எல்லாமே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குது. ஆனா முன்னால வந்து அது அவ்வளவுமே கரிசல் காடா இருந்தது, இப்போ அது வந்து ஃபுல்லாவே வீடுகள் நிரம்பி போன ஒரு பெரிய சிட்டி மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனா என்ன தேடி வரக்கூடியவங்களுக்கு நான் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னால முடிஞ்சதை நான் செய்துட்டு இருக்கிறேன். தெய்வத்தின் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை யாரும் தப்பா நினைக்க கூடாது அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு ராதிகா அனுப்பி தந்திருந்தாங்க. அவங்க பேர் ராதிகா கிடையாது, நான் ராதிகான்னு வச்சுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது ராதிகா அனுப்பி தந்திருந்தாங்க, அவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.